கடவுளை தனக்கு பிடிக்காது, ஆனால் தன்னை கடவுளுக்கு பிடிக்கும். ஏனென்றால் கடவுளை தான் மற்றவர்களைப் போன்று டிஸ்டர்ப் செய்வதில்லை என நடிகர் சத்யராஜ் கிண்டல் செய்துள்ளார். மழை பிடிக்காத மனிதன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விஷயம் சில மைனஸ் தான் பிளஸ்ஸா இருக்கும். இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல, சாருக்கு இல்ல அவருக்காக நாங்க வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா எனக்காக வேண்டிக்கிட்டது எக்கச்சக்கமான ஆளுங்க, என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னா அவரை நான் டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில. அப்ளிகேஷனா போடுறது, ஏன் படம் ஒண்ணும் ஏன் படம் ஒண்ணும் ஏன் படம் ஒண்ணும். அந்த ஆள் என்ன செய்வாரு, 2 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, 2 பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஆயிடுவார். யாரோ ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியும், அதுதாங்க இயல்பு. Praying is nothing but dictating God. கடவுளை நீ கடவுள்கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க. எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், 2 ஒன்று தானே, டயலாக் ஒண்ணுதான். எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறதான், பாடி லாங்குவேஜ் தான் வேற. அப்போ கடவுளுக்கு என்ன கோபம் வரும்னா, டே நீ யாரா என்ன கரெக்ட் பண்றதுக்கு, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கும்ட்டு. அவன் பாரியா சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா. பிறகு என் தப்பு கண்டுபிடிக்கிறதா, நீ செய்யறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அதனால எனக்கு அவரு என் மேல அவருக்கு ரொம்ப செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.